சவுண்ட் வைப்பா. அது மத்திய அரசு தொடர்ந்து மத்திய அரசு மீத்தேன் எரிவாயு எடுக்கிற திட்டத்தை கைவிடவில்லை. தமிழகத்தை எப்படியெல்லாம் வஞ்சிக்கலாமோ அது மத்திய அரசு தொடர்ந்து செய்து வருகிறது. இந்த மீத்தேன் எரிவாயு திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்ததே திமுக சர்க்கார். அதன் துணை முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் தான் அந்த கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷனோடு போடப்பட்ட ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டவர். மத்திய அரசு மீத்தேன் எரிவாயு எடுக்கிற திட்டத்தை கைவிடவில்லை. தமிழகத்தை எப்படியெல்லாம் வஞ்சிக்கலாமோ அதை மத்திய அரசு தொடர்ந்து செய்து வருகிறது. இந்த மீத்தேன் எரிவாயு திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்ததே திமுக சர்க்கார். அதன் துணை முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் தான் அந்த கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷனோடு போடப்பட்ட ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டவர். மத்திய அரசு மீத்தேன் எரிவாயு எடுக்கிற திட்டத்தை கைவிடவில்லை. அவருடைய கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சி சேர்ந்த தலைவரே விளக்கமா தெளிவா சொல்லிட்டாங்க. ஆக இந்த டெல்டா பூமியில் வாழ்கின்ற விவசாய தொழிலாளிகள் இந்த தேர்தலில் நீங்கள் சிந்தித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு வெற்றி பெற செய்ய வேண்டும். நம்முடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த தேசிய முற்போக்கு திராவிட கழக வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும்.